இப்போ இவங்கள்ட்ட நான் டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறேன், அவங்களால சிம்பிளான இதுதான் அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா நம்ம கேட்கலாம், அதுவுமே வந்து ஆன்சர் பண்ண முடியும். English speaking skills. நீங்க லாஸ்ட் பெஞ்ச்ல கேளுங்க. The teacher then encourages the student to answer in English. What is your name? What is your father? Father என்ன பண்றாங்க? What is your father's profession? Profession. அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களா தமிழ்நாட்டில் ஒரு வீடியோ ஒன்று பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருந்துச்சு. என்னன்னா, ஒரு அமைச்சர், அதாவது தொழில்துறையை சேர்ந்த அமைச்சர் கீர்த்தனாங்கிறவங்க ஒரு ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் போறாங்க. இப்போ பொதுவாக வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து எல்லா ஸ்கூல்லையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நான் ஸ்கூல் படிக்கையெல்லாம் நடந்திருக்குது. ஒரு நாளைக்கு முன்னாடியே ஒரு அறிவிப்பு வந்துடும், இந்த மாதிரி ஒரு அதிகாரி வர்றாங்க, சிஇஓ ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க. என்ன அப்போ இந்த மாதிரி எல்லா ஸ்கூலையும் ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னு. அப்போ அதை அடிப்படையில் ஒழுங்குபடுத்துவாங்க. அதே மாதிரி வந்து நல்லா படிக்கிற பிள்ளைங்களை வந்து எப்போதும் முன்னாடி தானே உட்காருங்க, பின்னாடி உட்கார வைப்பாங்க. ஏன்னா பின்னாடி இருந்து கேட்பாங்க ஏதாச்சும் ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சிம்பிளா ஒரு ஜீப்ல வருவாங்க. வந்து சில நேரங்கள்ல வந்து டீச்சர்ஸே வந்து நீங்களே வந்து இது பண்ணுங்க, அந்த பிள்ளைகள்கிட்ட வந்து கேள்வி கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, லாஸ்ட்ல இருந்து எழுப்பி கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். அப்ப இந்த சம்பவத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு அமைச்சர் வந்து தொழில்துறையை சார்ந்த அமைச்சர், அவங்க வந்து கல்வித்துறைக்கு எதுக்கு வந்தாங்கிறது தெரியல, ஏதோ இன்ஸ்பெக்ஷன் போனாங்களாம் சொல்லாமக்கு இல்லாம, அதாவது எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாம நேரடியா அந்த ஸ்கூலுக்கு போய் வந்து இன்ஸ்பெக்ஷன் போயிருக்கிறாங்க. அப்ப அந்த கேள்வி நான் பார்க்கையில எனக்கு உண்மையிலேயே அழுகைலாம் வந்துருச்சு. என்னன்னா, உங்க அப்பா என்ன தொழில் பண்றாரு அப்படின்ட்டு ஒரு கேள்வியை வந்து முன்னெழுப்புறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளை வந்து சில கேள்விகளை கேட்பாங்க, டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். ஆனா இந்த கேள்விக்கு வந்து அப்படியே ஒரு மாறிய மூஞ்சிலாம் ஒரு மாறியா மாறிடும், அமைதியா இருக்கும். ஒண்ணு, ரொம்ப ரொம்ப பயத்துல வார்த்தைகள் வராது. இன்னொன்னு, பெண் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வந்து தகப்பனை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஒருவேளை அவங்களுடைய அப்பா வேலை இல்லாம கூட இருக்கலாம். இதை நம்ம எப்படி எல்லாருக்கும் முன்னாடி சொல்றது அப்படிங்க கூட அந்த சின்ன பிள்ளை யோசிச்சிருக்கலாம். ஏன்னா அந்த 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 சின்ன பிள்ளைங்களுடைய அதை பார்க்கையிலே என்னால, நம்ம ஒரு தகப்பனாக என்னால அந்த ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி மற்ற பிள்ளைங்க முன்னாடி, எல்லா பிள்ளைங்க முன்னாடியும் தன்னுடைய அப்பாவை ஒரு கூலி தொழில், ஏன்னா அந்த மாதிரி ஒரு சிறு சிறு தொழில உள்ளவங்க தான் அப்படிங்கையில வந்து கூச்சப்படுவாங்க சொல்றதுக்கு. ஏன்னா மற்ற பிள்ளைங்க எல்லாம் வந்து அதை கிண்டல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்க அப்பா இதுதானே அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப ஒரு அமைச்சர் ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வி, உங்க அப்பா என்ன தொழில் பண்றது, ஏன் தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போறீங்க நான் கேட்கிறேன். இல்ல நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருவேளை இங்கிலீஷ் எத்தனையோ பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்க. இப்ப நம்ம எழுப்பி கேட்கிறோம், உங்க அப்பா என்ன செய்யறாங்கன்னு. சாரி மேடம், ஐ டோன்ட் ஹேவ் ஃபாதர் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த இடத்துல நீங்க சாரி கேட்பீங்களா? என்ன கேள்வி கேட்கறீங்க, முட்டாள்தனமான கேள்வி. ஒரு கேள்வி எப்படி இருக்கணும், ஒரு மாணவர் ஒரு மாணவி கிட்ட என்ன மாதிரி கேள்வி கேட்கணும்? ஃபர்ஸ்ட், வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் ஆம்பிஷன், ஃபியூச்சர் ஏம், அந்த மாதிரி ஒரு கேள்வியில கேட்கணும். மனசுல அவங்க என்ன மாதிரி விதைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அவங்க ஃபியூச்சர்ல என்ன ஆக ஆசைப்படுறாங்க அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ அந்த மாதிரி விஷயத்த பிள்ளைங்க மத்தியில விதைக்கணும். அதை விட்டுட்டு உங்க அப்பா என்ன தொழில் பண்றாங்க, உங்க அப்பா என்ன தொழில் பண்றாங்க, இதை வந்து லாஸ்ட் பெஞ்சில் கேட்கவா? ஏன் லாஸ்ட் பெஞ்சில் என்ன ஒரு பதில் வருங்கிறது உங்களுக்கு தெரியாதா? லாஸ்ட் பெஞ்சில் யாரு உட்கார்ந்து இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? நான்லாம் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். நான்லாம் ஆரம்ப காலத்துல இருந்தா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் நான்லாம். அப்ப அந்த மாதிரி இருந்து வந்தவங்க தான் எத்தனையோ லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான் இன்று முதலமைச்சராக கூட இருக்கலாம், பெரிய பெரிய தொழில்கள்ல இருக்கலாம். ஆனா அதையும் வந்து ஒரு மட்டமா பேசுறாங்க. அது உண்மையிலேயே வந்து அதை பார்க்கையில ரொம்ப மன வேதனையாக இருந்தது. உண்மையிலேயே வந்து இது வந்து ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு பதிவு. கண்டிப்பாக
ஒரு பெண்ணிடம், அதுவும் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட, உங்க அப்பா என்ன தொழில் பண்றாங்க, உங்க அப்பா என்ன தொழில் பண்றாங்க, அதெல்லாம் தேவையில்லாத கேள்வி. தேவையுள்ள கேள்வியை தான் பள்ளிக்கூடங்கள்ல பிள்ளைங்கள்ட்ட நம்ம கேட்கணும். ஓகே, அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.